உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாமா, அப்பா கிட்ட போய் நம்ம பேசலாம். இரு தமிழ், இவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறோம்ல, அப்போ அவரும் நம்மள பார்த்து சர்ப்ரைஸ் ஆக வேணாமா? இப்போ நம்மளுக்கு Dress கொடுக்க வருவாரு. அப்ப நாம அவர் முன்னாடி போய் நிப்போம். அன்னைக்கு மாதிரி ஏதாவது சொல்லி திட்டாருன்னா? திட்ட மாட்டாரு. அப்படியே திட்டினாலும் பிரச்சனை இல்ல, அம்மா பாத்துக்கிறேன். உனக்கு எனக்கும் நடுவுல ஏதாவது உண்மையா இருந்தா கூட உன் பேரு பாரதின்ற ஒரு காரணம் போதும். நானே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதுக்குள்ள மரியாதையா போயிடு. சும்மா போயிடுனா என்ன எங்க போக சொல்றீங்க? உங்க இஷ்டத்துக்கு லவ் பண்ணுவீங்க, கல்யாணம் பண்ணுவீங்க. இப்ப என்னடானா என்ன யாருன்னே தெரியாத மாதிரி பேசுறீங்களா? யாரே உன்னை உள்ள அலோவ் பண்ணா? நீ ஆதிக்கு பொண்டாட்டியா? யாரே உன்னை அனுப்பி வச்சது? இல்ல, இவர் என் புருஷன் தான். தாத்தா, போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. மேடம், போலீஸ் எல்லாம் வேண்டாம் மேடம், நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு, எதுக்கு இங்க வந்த? எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்க? சொல்லு. என் பேரு கோமதி மேடம். ஆதி சாரோட மாமா அறிவு தான் எனக்கு பணம் கொடுத்து இங்க அனுப்பி வச்சாரு. என்ன ஆதி சாரோட பொண்டாட்டின்னு பொய் சொல்லி நடிக்க சொன்னாரு. அறிவு மாமா எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? அவர் எனக்கு அப்பா மாதிரி. அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு? இல்ல, அறிவு மாமா அப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஸ்வேதாவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தான் அவரோட ஆசையே. அப்படி இருக்கும்போது எங்க மாமா இதை கண்டிப்பா பண்ணிருக்கவே மாட்டார். ஆதி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். தாத்தா, இவ்வளவு முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. ஐயோ மேடம், போலீஸ் எல்லாம் வேண்டாம் மேடம், ரொம்ப குடும்ப கஷ்டம் மேடம். அதுக்காக தான், பணத்துக்காக தான் நடிக்க வந்தேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க மேடம். இதுக்கப்புறம் நான் இந்த திசைக்கே வர மாட்டேன். வா போலாம். உன் மாமா அறிவு முன்ன மாதிரி இல்ல ஆதி. அவர் உன் சொத்து மேலதான் கண்ணாவே இருக்காரு. அதனாலதான் இப்படி ஏதாவது பண்ணிட்டே இருக்காரு. சரி, அவரை விட பாரதி யாரு? அந்த பேருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. என்ன சொன்ன? நான் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கண்ணு முடிச்சப்பல இருந்து இந்த பேர் என்ன துரத்தி வந்துகிட்டே இருக்கு. யாரு பாரதி? இந்த 4 வருஷத்துல நடந்த எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்க கூடாது. உன்னோட இந்த 4 வருஷ நினைவுகளை அழிக்கிறதுக்கு தானே நீ இந்த ஆபரேஷனே பண்ணிக்கிட்ட. இப்ப திரும்பவும் எதுக்கு வந்து முடிஞ்சதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நிஷா, நான் அதுக்காக கேட்கல. இப்ப வந்துட்டு போன அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க பாரதி தான் பேர் சொன்னாங்க. அதனால தான் கேட்கிறேன். அந்த பாரதிக்கு எனக்கு ஏதாவது சம்மதம் இருக்கா? நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கல்யாணமே ஆகல. உங்க அம்மா செத்துட்டாங்க. அவங்க சாவுக்கு காரணமே பாரதி தான். அவ உன் நினைப்பிலே இருக்க கூடாதுன்னு தான் இந்த ஆபரேஷனே பண்ண. போதுமா?
ஆதி தம்பி உனக்கும் பாப்பாக்கும் புது துணியை கொடுக்க சொல்லிச்சு. இந்தாம்மா இந்தாம்மா இத கை செலவுக்கு வச்சுக்க சொன்னார். எங்களுக்கு பணம்லாம் வேணாம் தாத்தா. புடிமா இத ஆதி தம்பி தாம்மா கொடுத்தாரு, இத வச்சுக்கம்மா. தம்பி நாளை கழிச்சு தான் அமெரிக்கா போறேன்னு சொல்லிச்சு. ஆனா என்னன்னு தெரியல, இந்த பிரச்சனைக்கு அப்புறம் இப்பவே கிளம்ப போறேன்னு சொல்லிச்சு. அதனாலதான்மா அவர் இதை கொடுக்க முடியலம்மா. பரவாயில்ல தாத்தா, இனிமே பார்த்து என்ன ஆக போகுது. அதான் அவர் இங்க இருக்க போறது இல்லையே. அவர் போட்டும் தாத்தா, நாங்களும் போயிடுறோம். பாரதி, ஆதி தம்பி ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்ல சொல்லிச்சு. ஒரு குழந்தைக்கு முக்கியம் அப்பா இல்ல அம்மா தான். அப்பா இல்லாட்டாலும் அம்மா நினைச்சா நல்லபடியா வளர்க்கலாம். ஏன்னா அவங்க அம்மா அவர் அப்படிதான் வளர்த்தாங்களாம். சரிங்க தாத்தா, அவரை அவங்க அம்மா எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்களோ அதே மாதிரி நானே என் பிள்ளைங்களை வளர்த்துக்கிறேன். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.